வச்சு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பிளாஸ்டிக் கப்பில் போட்டுருவேன். நான் உதுத்துலாம் போட்டு வைக்க மாட்டேன், அப்படி தான் வைப்பேன். உதுத்து போட்டால் வீணாக போயிடும். எனக்கு அந்த மாதிரி தோணுது. நான் அதுமாதிரி செய்ய மாட்டேன். நமக்கு என்ன சௌகரியமோ அப்படி தானே செய்ய முடியும். அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம செய்யணும்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் பண்ணுவேன். அதுமாரி மீதி பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இதை போடணும். பாசிப்பருப்பு போட்டு சோந்துச்சு. பாசிப்பருப்பு சோந்து வந்துச்சு பாருங்கள். சோந்து வருதா? சோந்து வந்துடுச்சு, தெரியுதா? சோந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடுவோம். போகிறா வதங்கிட்டு இருக்கிறோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கலர் மாறுது இல்லையா, வெங்காயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இது அவரைக்காய் எடுத்து போட்டுருங்க. அப்படியே கலக்கி நீங்கள் பிடிக்கணும். இந்த மூடி போட்டு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும். தேங்காய் ஏன்னா கூட்டுக்கு தேங்காய் வேணும். தேங்காய் தோல் வச்சு உடச்சி எடுத்துட்டு வரேன். தேங்காய் உடைக்கணும். விளையாடுப்பா ஓகே, தேங்காய் உடைச்சாச்சு. தேங்காய் உரித்து உடச்சாச்சு. அரிசி விட்டு பார்த்திங்கன்னா இந்த பொடி கீரி மிக்சியில் போட்டு இது கூட என்ன சேர்ப்பேன்னா ஜீரகம் சேர்ப்பேன். கொஞ்சம் ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், அம்மா 2 பூண்டு பல், பச்சை மிளகா, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு இது அப்படி தான் ஆஸ் யூஷுவல் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொதி வந்ததையும் இறக்கணும்னா ஆனால் தண்ணி சேர்க்க மாட்டோம். அதில் தண்ணி இருக்கும். தண்ணி சேர்த்து தானே நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது வெந்துருச்சு. அவரைக்காய் வெந்துருச்சு. கொஞ்சம் போடுங்க. அந்த அவரைக்காய்னா கொஞ்சம் தேங்காய் துருவ தூவி அப்படியே முடி போட்டோம்னா பொரியல் ரெடி. இது பார்த்திங்கன்னா இதை தோல் உரிக்கணும். இந்த காயை தோல் உரிக்கணும்.
சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து தோல் உரிக்கணும். தோல் உரிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி தோல் உரிக்கணும். கொஞ்சம் பச்சையாக இருக்குது. தோல் உரிக்கணும். உரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பை வச்சு சேப்பங்கிழங்க இறக்கணும் எண்ணெயில். இது அப்பளம் வறுத்த எண்ணெய் இருக்குது, அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இப்போ தேங்காயில் வந்து கொஞ்சம் ஜீரகம், மஞ்சப்பொடி அதில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம சவுசவில் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். கொஞ்சம் ஜீரகம், 2 பூண்டு பல், தோல் அப்படியே போட்டுக்கலாம், பரவாயில்ல, அதிகம் தோல் இல்லை. பூண்டு பல், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இப்போ வெங்காயம், ஜீரகம். இந்த பச்சை மிளகா வந்து போன வாரம் வாங்கினது, ஏன்னா நிறைய இருந்தது பச்சை மிளகா, வாங்க வேண்டாம். அதனால் பழைய பச்சை மிளகா இது. என்னடா இப்படி இருக்குது இந்த பச்சை மிளகா போடான்னு நினைக்காது. எந்த பொருளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இயற்கை கொடுத்தது, கடவுள் கொடுத்தது, நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து இந்த கருணக்கிழங்கு போட்டு அப்படியே இதில் போட்டு வறுத்துட்டு கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு வறுத்தோம்னாக்கா நேரம் உடஞ்சிடுது. அது வேறு இருக்குது இல்லையா? அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் பொங்குதுன்னா இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கும். இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் வந்து பொங்குது. தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் 2 மிக்ஸ் பண்ணி அப்போ அதுக்குள்ளே இந்த இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை மறந்துட்டேன் போட்டுட்டு. பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு, ரொம்ப சூப்பராக கடாய் காஞ்சிடுச்சு. எந்த தண்ணி இருக்குது கருணக்கிழங்கு, அதை சேப்பங்கிழங்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதில் எண்ணெய் விடணும். தெரியுதா? எண்ணெய் வேகிறது தெரியுதா? இது அப்படியே வந்துட்டு வரும். அது மாதிரி கட் பண்ணி மசாலா போட்டு பச்சை எடுத்துக்கலாம். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மண்ணாக இருக்கும். ஓகேங்களா? வந்துடுச்சு கீரை. இந்த சவுசவு நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை எடுத்து கொட்டிடுவாங்க. அதை எடுத்து அது தலையில் கொட்டிடுவோம். கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. அரைச்சிட்டு வந்து தேங்காய் வட்டி விட்டுருவோம். வேறு ஒன்றும் இல்லை, இதில் ஒன்று தக்காளி பழம் பருப்பு ஊற்றிக்கணும், உங்களுக்கு தெரியும். இல்லை சேர்க்க வேண்டாம். நம்ம அதுதான் சாம்பார் விட்டு சாதத்தில் விட்டு சாப்பிட்டு கூட்டு ரெடி. சவுசவு போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதை எடுக்க முடியும். எடுத்துகிட்டு இருந்தால் கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு இதை அந்த மாதிரி ஒரு டிஷ் செய்யணும். இந்த வரேன் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, காய் வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு
ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணணும். ரவுண்டாக கட் பண்ணணும். நம்ம வெள்ளரிக்காய் கட் பண்ணுறது. இது தேங்காய் எண்ணெய், அதனால் பொங்குது. அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இது மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம பொடியாக கட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும். ஒரு இது 3 பீஸ் 4 பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணி காமிக்கிறேன்.